இப்போ யாராவது எட்டி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குங்க. எதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அடா டேய் என்னடா இது காய்ஸ் சொல்லி இதுதான் புதையலாக இருக்குமோ. பாருங்க பாம்பு பொத்து என்னோட உயரமாக இருக்குங்க. காய்ஸ் ஒரு வழியாக நம்ம வந்து தேடி வந்த அரண்மனைக்கு வந்தாச்சுங்க. வெளி தோற்றமே வந்து பயங்கரமாக இருக்குங்க. நம்மளை ஒரு பயமுறுத்துகிற மாதிரியே ஒரு தோரணையிலே தாங்க இந்த அரண்மனை இருக்குது. வாங்க எப்படின்னு போய் பார்ப்போம். பஞ்சர் ஆச்சுன்னா அவ்வளோதாங்க, உருட்டிட்டு போக வேண்டியதான் நம்ம. வணக்கம். இந்த வீடியோ பார்த்துருக்க அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். நான் உங்கள் கிரி. ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். என்னன்னு சொல்கிறதுக்கு மேம், சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டன் லைட்டாக தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் காய்ஸ். பழைய அரண்மனைக்கு வந்திருக்கோம் காய்ஸ். ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் உள்ள திருப்புலானி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் காய்ஸ் இந்த இடம் இருக்குது. அரண்மனைக்கு பேர் 21 அறை அரண்மனை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நிறைய சேலஞ்ச் சொல்லியிருந்தாங்க, தனியாக போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரண்மனைக்கு. ஏன்னா 2-3 பேர்த்துக்கு மேலே இந்த கிராமத்திலே போயிட்டு வந்தவங்க பித்து பிடிச்சிருக்காங்க, பேய் பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க, எதையோ பார்த்து பயந்துருக்காங்க அப்படின்னா சொல்கிறாங்க. சரி வாங்க நம்ம அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளக்கு போய் பார்த்துருவோம். உள்ளக்கு இந்த என்ட்ரன்ஸே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆர்ச்சாக இருக்குது கைஸ். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு பயமுறுத்துகிற அளவுக்கு தான் இருக்குது. சரி வாங்க நம்ம அப்படியே உள்ளக்கு போய் பார்ப்போம். ஒரு ஆர்ச் இருக்குது பாருங்க கைஸ், சூப்பராக இருக்குது. எப்பா மிரட்டி விடுது கைஸ். எனக்கே திக்னு இருக்குது இங்கே உள்ளக்கு வந்தோடனே. ஏன்னா கிரி வந்து தனியாக வந்திருக்கேனா, அதனால தான் கைஸ். வாங்க பார்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப வந்து சேதமாக தான் கைஸ் இருக்குது ஃபுல்லாகவே. இங்கேருந்து ஆர்ச் இங்கே ஒரு வழி இருக்குது, அதுக்கப்புறம் இங்கிட்டு ஒரு வழி இருக்குது கைஸ். இந்த பக்கத்துலேருந்து ஒரு பாதை இருக்குது. வாங்க இது இந்த பக்கத்து போய் பார்ப்போம். நான் விஷுவலாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 21 அறைகள்னு சொன்னது உண்மையாக தான் கைஸ் இருக்குது. அறைகளில் பாருங்கள், ஒன்று அப்படியே வரிசையாக இருக்குது கைஸ். இந்த கட்டமைப்பே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அமைதியாக இருக்குங்க இடம். இதுக்கு வந்து என்னென்னா அந்தப்புறம்ங்கிற ஒரு மீனிங்னு சொல்கிறாங்க கைஸ். 21 மனைவிகள் இருந்த இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு எனக்கு வந்து உண்மைங்கிறது தெரியல. அதே மாதிரி இங்கே பாருங்கண்ணே, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்போ உள்ள தூண்கள் இருந்திருக்கு. இந்த இடத்துல வந்து நீர் தேக்கி வைக்கிற இடம் 1 2 அந்த ஒன்று இருக்குது கைஸ். இந்த அங்கே ஒன்று இருக்குது. அந்த தூண் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஒரு பில்லர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிற இடம் மாதிரி தான் இருக்குது இந்த இடம். நீர் தேக்கி வைத்து அந்த குளிப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்குது. ஆனால் நல்லா தான் இருக்குது கைஸ். இதுவும் நிறைய டேமேஜ் ஆகிருக்கு. நம்ம அடுத்தும் போய் பார்ப்போம். ஆனால் அறைகள் தான் கைஸ் இது ஃபுல்லாமே. என்கிட்ட டார்ச்சும் இருக்குது கைஸ், அதையும் நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த அந்தப்புறத்து வரலாறு என்ன அப்படின்னா, அங்கங்கே விரிசல் ஆகிருக்காங்க பாருங்கள். எப்போ உடஞ்சி விழுகுமே தெரியாத நிலைமையில் இருக்குது கைஸ் ஃபுல்லாக. அதனால் நடந்து போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம போகணும் எல்லா இடத்துலையுமே. அதே மாதிரி ஒரு உங்களுக்கே ஒரு பிம்பம் தெரியும் கைஸ். பாருங்கண்ணே, சுற்றி வந்து வேலை வந்து வெட்ட வெளியாக இருக்குது. ஃபுல்லாக ஒரு அரணாவே இருக்குது. இது ஃபுல்லாக வந்து தண்ணி தேக்கி வைத்து அந்த குளிக்கிற இடம் மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. ஏன்னா இங்கே உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து இது வந்து ஆயுத கிடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அப்போ வந்து அந்தப்புறமாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்கிறாங்க கைஸ். ஆனால் மேலே உள்ள ஆர்ச் இந்த வவ்வால்களை பாருங்கள், நான் லைட்டர்ஸ் எடுத்துக்கிட்டே நிற்கிது வவ்வால். அடாடே என்னடா இது காய்ஸ் இங்கே பாருங்கள், என்னுடைய உயரத்தையே தாண்டி ஒரு பாம்பு புத்து இருக்குது காய்ஸ். இப்படி ஒரு இடமா ராம்நாட்டுக்குள்ள. ஆனால் இங்கே வரும்போது கொஞ்சம் சேஃபாக தான் வரணும்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக விரும்புகிறவங்க வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க கைஸ். வரும்போது ரொம்ப 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 சேஃப்டியாக வரணும். ஏன்னா எதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இங்கே பாருங்கள் பாம்பு பொத்து
என்னோட உயரமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 அடி 8 அடி இருக்கும் கைஸ் பாம்பு பொத்து. அதில் ஒரு மஞ்சள் கயிறை வந்து மேலே கட்டியிருக்காங்க. நம்ம இதை வந்து தொந்தரவு பண்ணவே கூடாது. அது வாட்டுக்குள்ள அதோட வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரையான் புத்து தான் இது. நம்ம பாம்பு புத்தாக மாற்றிட்டோம். கரையான் கட்டி வைக்கும். அது காலப்போக்கில் வந்து அதுக்கப்புறம் பாம்பு தங்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் பாலடைஞ்சு போயிடுச்சு. நாம் எதுவும் சொல்ல விருப்பம் இல்லை. கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்துருந்தால் இது இந்த அளவுக்கு போயிருக்காது கைஸ். பாருங்க, பயமாக தான் இருக்குது இதை பார்த்தாலே. தூசி அதிகமாக இருக்குங்க. வாங்க அப்படியே மேலே சைடில் பாம்பு தான் பார்த்து போங்க. இந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சா? இங்கே பாருங்கள், இது வந்து இந்த மேலே உள்ள ஆர்ச் மாதிரி இருக்கும் பார்த்துறீங்களா, அதுவே உடஞ்சி விழுந்துருச்சு அந்த இடத்துல. அழகாக இருக்குது. காலப்போக்கில் வந்து நம்மளுடைய தொழில்நுட்பம் எல்லாமே வந்து அழிக்கப்பட்டுதா இல்லை அழிஞ்சிருச்சா? காரணம் யார்? நம்ம தான் காரணமாக இருப்போம். இங்கே வந்து குப்பையில் போடுறது, அது ஒரு பராமரிப்பு இல்லாமல் பண்ணுறது, இதுதான் காரணமாக இருக்கும் கைஸ். 21 அறைகளும் இருக்கும் கண்டிப்பாக. ஏதோ போன மாதிரி இருந்துச்சு. இங்கேயும் அதே மாதிரி இருக்குது பாருங்க கைஸ். பார்த்துறீங்களா? இங்கே அந்த பில்லரை காணோம், அந்த இருக்குது பாருங்கள். இதை தான் நான் சொன்னேன், அந்த தெப்பக்குளத்திலே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதா கைஸ். இது மாதிரி அங்கங்கே 4 இடத்துலையுமே இருக்குது கைஸ். எவ்வளோதுனா அழிக்கப்பட்டிருக்கு. 4மே ஒரு தூணாக இருந்திருக்கலாம் மேபி. இது வந்து தண்ணி தேங்கி வைத்து குளிக்கிற இடமா பயன்படுத்தியிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்களும் பாருங்கள், வீடியோவை பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுடைய கருத்தையும். வவ்வால்கள் எச்சம் ஸ்மெல் அடிக்குது கைஸ். கைஸ் கைஸ் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த தூண் சொன்னேன். சரியான பெருசாக இருக்குங்க, பயங்கரங்க. இதான் அந்த 4 ஆர்ச்சில் இது ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்குது. நகட்டுறதுக்கே நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அரண்மனைக்கு உள்ள இருக்கிறோம். அப்போ யாராவது எட்டி பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், அப்படி லைட்டாக போய் திருப்பி காமிக்க. இந்த கேப்பில் யாராவது தெரியுறாளா? சந்தேகமாக தான் இருக்குது. கேட்குதா கைஸ் அந்த சவுண்டு உங்களுக்கு? இந்த அறை இப்போ பார்த்தோம், இது 2வது. அப்புறம் 3 4 வாங்க பார்ப்போம். இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. இந்த தூண் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கேயே இருக்குது பாருங்கள். டெஃபினெட்லி அந்த தூண்லாம் உடச்சிட்டு போயிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் தான் சார். மேபி அதெல்லாம் வேல்யூபிளாக இருக்கலாம். எங்கே பார்த்தாலுமே வந்து இந்த இருக்குது கைஸ். இங்கே தான் கரெக்டாக பெர்ஃபெக்டாக எல்லா தூணுமே இருக்குது பாருங்கள். இதை தான் நான் சொல்ல விரும்பினேன். இந்த இருக்குது பாருங்கள். அங்கங்கே 1 2 3 4 5 6 7 8 9 பொத்துக்கிட்ட ஒன்று இருக்குது. 10. இங்கே ஒன்று வந்து மிஸ் ஆயிடுச்சு. மொத்தம் 12 இருக்குது கைஸ். நான் அப்போ உள்ள கட்டமைப்புக்கு வார்த்தையே இல்லை. கோட்டை வந்து யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா சுந்தரேஸ்வர ரெகுநாத சேதுபதி, அந்த மன்னர்னால தான் கைஸ் இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டது. இதுக்கு வேறு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 21 அறை அரண்மனை அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். இந்த இடத்த வந்து இல்லை எந்த ஆண்டில் கட்டப்பட்டது அப்படின்னா 1726 வந்து சேதுபதி மன்னர் அவங்க வகைரால கட்டப்பட்டது. சரி வாங்க அப்படியே வந்து மேலேயும் ஏறி பார்ப்போம். எல்லா அறையும் நம்ம பார்த்தாச்சு. 4 அறைகள்லையும் 4 தெப்பக்குளம் கைஸ். தெப்பக்குளம் மீன்ஸ் அந்த குளிக்கிற இடம் உள்ளக்கே இருக்குது. அப்போனா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து யோசிச்சு பண்ணியிருப்பாங்க. ஆயுத கிடங்கா இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போயே டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கிட்ட ஆக போகுது. அடுத்து வந்து மேலே உள்ள இடத்தையும் போய் பார்ப்போம். வவ்வால்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் போல்.
பாட்டில் தான். ஆர்ச் 4 ஆர்ச்சுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அமைதி ப்ளஸ் வந்து இதை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து தஞ்சை கோவிலில் போகும்போது வந்து அந்த கருவறைக்குள்ள ஃபோட்டோஸ் நான் பார்த்துருக்கேன், சம் ஃபோட்டோஸ் நான் பார்த்துருக்கேன். கருவறைக்கு முன்னாடி நம்ம போகும்போது இந்த அமைப்பை வந்து நம்ம பார்ப்போம் கைஸ். எனக்கு அதுதான் ஞாபகமாக வருது. இதில் தீப்பந்தம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குங்க. நான் அங்கேயும் ஒன்று இருக்குது அந்த இடத்துலையும். அப்போது வந்து அதிகமாக தீப்பந்தங்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. நைட்டு தூங்கும் போது அமர்த்திட்டு படுத்துருவாங்க. 5 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து கடற்கரை ஒன்று இருக்குது. ஸோ மேபி வந்து வேறு நாட்டு படை வந்து வந்துருச்சுன்னா அலாட் பண்ணுறதுக்கு இடமா இருக்குமோன்னு எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. பட் வந்து இத்தனை அறைகள் வந்து ஆயுத கிடங்கா போட்டுட்டு கட்டியிருக்கலாமோன்னு தான் எனக்கு தோணுது கைஸ். ஆயுதங்களை வச்சிருக்க இடம் இல்லைன்னா அவங்க தங்குற இடமா இருக்குமோன்னு எனக்கு இன்னொரு சந்தேகம். இது வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சா மட்டும்தான் உண்டு. நாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த இங்கேயும் இருக்குது பாருங்க கைஸ், தீப்பந்தம் வைக்கிற மாதிரி. மேலே போகிறதுக்கு வழி கைஸ், படிக்கட்டுகள் இருக்குது. வாங்க அப்படியே அதில் ஏறி போவோம். டேமேஜாக தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்து செல்றதுக்கு வந்து வழி இல்லை கைஸ். தெரியல இதுக்கு மேலே ஏறி உட்கார முடியுமான்னு. அத்தே மேலே ஏறி ஆயிடுச்சு கைஸ். வழி இல்லை, கொஞ்சம் பார்த்து ஏறணும். போகிறது கூட வழியே இல்லை. இவ்வளோ பருவம் மண்டி இந்த இடமே தெரியாத அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இது மேலே தான் நின்றுட்டு இருக்கேன். நான் சுற்றி வந்து அரண்மனையை சுற்றி வெறும் கருவை தான் இருக்குது. இப்படி ஒரு இடத்த வந்து பராமரிக்காமல் விட்டுட்டாங்க. சொல்கிறதுக்கு எதுவும் வார்த்தை இல்லை கைஸ். ஏன்னா வந்து இந்த செவர்களெல்லாம் கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ண முடியலை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேலே பழமையாக இருக்கா. ஸோ நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்ல, மெயின்டெனன்ஸே இல்லை. இது ஏதாவது புதையலாக இருக்குமோ? ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலை. புதையலை தேடி கண்டுபிடிச்சிட்டோங்க ஐஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். கைஸ் ஒரு வழியாக நம்ம வெளியே வந்தாச்சுங்க. பக்கத்தில் மணி பார்த்திங்கன்னா 6:15 ஆகிடுச்சுங்க. யாருமே மேக்ஸிமம் 6 மணிக்கு மேலே உள்ளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு ஒரு தோர் சொல்லியிருந்தாங்க, இப்போது தனியாக போகாதீங்க தம்பி, கொஞ்சம் சேஃப் இல்லை, போனீங்கன்னா ஒன்று பித்து பிடிச்சாயிடும், இல்லை எதையாவது பார்த்து பயந்துருவீங்க அப்படின்னா சொன்னாங்க. எனக்கு அப்படி எதுவுமே கண்ணில் தட்டுப்படலை. ஸோ வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கொஞ்சம் கேங்காக வாங்க. ஏன்னா லேடிஸ் வர்றது கொஞ்சம் சேஃப் இல்லாத இடம் இது. ஸோ அதனால் வரும்போது கொஞ்சம் கேங்காக வந்தீங்கன்னா பார்த்துட்டு போகிறது நல்லது கைஸ். இந்த உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடமே கொஞ்சம் சேஃப் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அங்கங்கே இடிஞ்சு கிடக்குது நிறையா. ஸோ பாட்டில்லாம் உள்ளக்க கிடக்கு. ஸோ வரீங்கன்னா சேஃப்டியாக வாங்க, அதுதான் அந்த கிரி சொல்லுவேன். அப்படி இல்லைனா நம்ம வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இந்த அட்வென்ச்சர் த்ரில்லிங் ரசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரி வந்து எப்போதுமே எல்லாத்துக்குமே வந்து பயன் உள்ளவனாக இருப்பேன். ஸோ நான் மேக்ஸிமம் தனியாக போக யோசிக்க மாட்டேன் கைஸ். கண்டிப்பாக தனியாக போகணுன்னு ஆசைப்பட்டேன்னா கிளம்பிடுவேன்.
ஏன்னா இன்றைக்கி நான் வந்ததும் தனியாக தான் வந்திருப்பேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய வண்டியும் வெளியே தான் நிற்கிது. ஃபுல்லாகவே நான் ஸ்டிக்கை வச்சு தான் நான் வீடியோவை பேசுகிறேன். பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் வேறு மாதிரி த்ரில்லிங்காக கொண்டு போகலாம். ஸோ நீங்களும் மென்ஷன் பண்ணுங்கள் கைஸ். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை கேரளா, ஆந்திரா எந்த பக்கம் இருந்தாலும் சொல்லுங்கள். சவுத் சைடுக்குள்ளே இப்போதைக்கு, ஏன்னா என்கிட்ட பட்ஜெட் எதுவுமே இல்லை. என்னுடைய ஓன் ரிஸ்கில் தான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஒரு ட்ரிப்புக்கும் நான் என்ன கஷ்டப்படுறேங்கிறது சொல்ல விரும்பலை. நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் நான் ஒரு வீடியோவும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதே என்னுடைய பேஷனாக மாற்ற முயற்சி பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி இடங்கள் ரொம்ப பிடிக்கும் கைஸ். ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கணும். ஹிஸ்டாரிக்கலாக இருந்தால் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஃப்ளாஷ்பேக். நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஆசை கைஸ். அப்போனா நாங்கள் இருக்கும்போது வந்து ஜாக்கி ஜான் படம் நிறையா பார்ப்போம். அப்போலேருந்தே என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு கைஸ். ஆர்கியாலஜி, அது ரிலேட்டடாக ஹிஸ்டாரிக்கல், அது ப்ளஸ் அட்வென்ச்சர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அது என் லைஃப்பில் அது ஒரு பெரிய ஒரு பார்ட்டாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவோட சுவாரஸ்யமாக சந்திப்போம் கைஸ். நன்றி, பாய்.